கருவேப்பிலை சாதம் பண்ணதுக்காண்டி பொடி பண்ணுது. இந்த கருவேப்பிலை ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்கு. இதை இப்போ லைட்டாக தீயில சட்டியில் போட்டு வறுத்து எடுக்கணும். கலர் மாறாமல் கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். இலையை கருவேப்பிலை இந்த மாதிரி வறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி மொறுமொறுன்னு இருக்கணும். ரொம்பியும் கருவிடக்கூடாது, கலர் மாறிடும். வத்தல் ஒரு 100 வத்தல் நல்லா அதே மாதிரி வறுத்து எடுத்துருக்காங்க. சிறுபயிர் ஒரு 50, கடலைப்பருப்பு, சிறுபயிர், உடைச்ச பயிர் ஒரு 50, ரெண்டும் சேர்த்து வறுத்துருக்காங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துருக்காங்க. ஒரு கரண்டி மல்லி, ஒரு அரை கரண்டி ஜீரகம், ஒரு அரை கரண்டி மிளகு, இதையும் வறுத்து எடுத்துருக்காங்க. பூண்டும் வறுத்துருக்காங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துருக்காங்க. கொஞ்சம் உப்பு, அது கூட கொஞ்சம் காய பவுடரும் போட்டு வறுத்து அதையும் தட்டியிருக்காங்க. உளுந்து அது கூட சேர்த்து வறுத்து, உளுந்து தான் வாங்கிட்டு வந்துச்சு. இது நல்லா ஆறிட்டு இப்போ இதை மிக்சியில் அரைக்கணும். புளியும் சேர்த்துருக்கு அது கூட. இது சீக்கிரம் காலி ஆகிருங்கிறதுனால ரொம்ப நாள் வைக்கணும்னா புளி சேர்க்காண்டாம். அரைக்கணும். மசாலையை நான் அரைச்சிருக்கலாம், அந்த மாதிரி அரைக்கணும். எல்லாம் என்ன மிக்ஸ் பண்ணணும். இது சரியாக வறுபடலை. ரெண்டாவது மிக்சியில் ஒரு சுற்றி மறுபடியும் கொஞ்சம் வறுத்துருக்கு. இப்போ நல்லா மொறுன்னு ஆகிட்டு இப்போ இதை மிக்சியில் பவுடர் பண்ணணும். இந்த மாதிரி பவுடர் பண்ணியாச்சு. இதை இப்போ இது புளி போட்டதுனால கொஞ்சம் ஈரப்பசை தெரியுது. இது உடனே இப்போ காலியாகிடும். கருவேப்பிலையே நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இது ஃபஸ்ட்டு வறுபடலாம் கொஞ்சம், அதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிட்டு மறுபடி வறுத்துச்சு. அதனால தான் நல்லா பவுடர் ஆகிட்டு. இது வண்டியில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம அவசரத்துக்கு சோறு மட்டும் பண்ணி இதை கிண்டி சாப்பிட்டுக்கிடலாம். லைட்டாக தாளிச்சு ஞாபகப்படுத்தல. நானும் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு சேர்த்துருக்காங்க, வத்தல் சேர்த்துருக்காங்க. கருவேப்பிலை சாதம் பண்ணதுக்கு சாப்பாடு. இது வண்டியில் அரிச்சண்டாக பண்ணதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சோறை மட்டும் பொங்கி கிண்டிக்கிடலாம். சோறை கட்டியிருக்காங்க. கருவேப்பிலை பொடி சேர்த்துருக்காங்க தேவையான அளவுக்கு. நல்லா கிண்டி